பப்ளிக் எக்ஸாமில் இந்த சம் கேட்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அட் த சேம் டைம் இந்த ப்ராப்ளம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஏ வேல்யூ கொடுத்துருக்காங்க, பி வேல்யூ கொடுத்துருக்காங்க, சி வேல்யூ கொடுத்துருக்காங்க. தென் ப்ரூவ் பண்ண சொல்லி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூவை வச்சு இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணணும், ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடை ப்ரூவ் பண்ணிவிட்டு தென் ரைட் ஹேண்ட் சைடை ப்ரூவ் பண்ண போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு ஏ இருக்குது. மல்டிப்ளை பண்ணுறது நமக்கு ஈஸியாகவே தெரியும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ப்ரூவ் பண்ணிடுவோம். ஸோ ஏ இன்ட்டு ஏ அப்படிங்கிறப்ப ஏ வந்து 2 டைம் போட்டு மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 5,6 இன்ட்டு 5,6 மல்டிப்ளை பண்ணுறது நமக்கு தெரியும் இல்லையா. ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துகிட்டு 2 நம்பரோடையும் பேர் பண்ணணும். தென் செகண்ட் நம்பர் எடுத்துகிட்டு 2 நம்பரோடையும் பேர் பண்ணணும். அப்படி பண்ணோம்னா 5,5 5,6 6,5 6,6 இதான் இதோடைய மல்டிப்ளிகேஷன் வேல்யூ. இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நோட் பண்ணிக்கிறோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு 2 வேல்யூ இருக்குது, அதுக்கு இன்டர்செக்ஷன் வேல்யூ இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா பி இன்ட்டு பி சி இன்ட்டு சி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்டர்செக்ஷன் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ பி இன்ட்டு பி அப்படிங்கிறப்ப 4,5,6 இன்ட்டு 4,5,6 இதுவும் அதே மாதிரி தான். 4 எடுத்துட்டு 3 நம்பரோடையும் 5 எடுத்துட்டு 3 நம்பரோடையும் 6 எடுத்துட்டு 3 நம்பரோடையும் என்ன பண்ணணும், நம்ம பேர் பண்ணணும். அப்படி பேர் பண்ணோன்னா 4,4 4,5 4,6 then 5,4 5,5 5,6 6,4 6,5 6,6 இதுதான் இதோடைய மல்டிப்ளிகேஷன் வேல்யூ. அடுத்து அதே மாதிரி சி இன்ட்டு சி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இதுக்கும் அதுக்கும் காமனாக உள்ளதை இன்டர்செக்ஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம், நோட் பண்ண போகிறோம். பி இன்ட்டு பி ஃபைண்ட் அவுட் பண்ண மாதிரியே அடுத்து சி இன்ட்டு சி ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதுவும் அதே மாதிரி தான். ஒரு நம்பர் எடுத்து 3 நம்பரோடையும் பேர் பண்ணி அதே மாதிரி அடுத்த நம்பர் எடுத்து 3 நம்பரோட பேர் பண்ணி அதே மாதிரி பேர் பண்ணோன்னா சி இன்ட்டு சி கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பி இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி இன்ட்டு சி இருக்குது. இப்போ இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறப்ப ரெண்டுத்துக்கும் காமனாக உள்ளதை தான் நம்ம எடுப்போம். ஸோ இப்போ பி இன்ட்டு பி சி இன்ட்டு சிக்கும் காமனாக இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணிடுவோம். பார்த்தீங்கன்னா காமனாக இங்கே 5 இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் 5 இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கலாம். 5,5 தென் வேறு என்ன இருக்குது, 5,6 இருக்குது, இங்கேயும் 5,6 இருக்குது, அதையும் நோட் பண்ணிக்குவோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது, 6,5 இருக்குது, இங்கேயும் 6,5 இருக்குது, அதையும் நோட் பண்ணிக்கலாம். அடுத்து அதே மாதிரி 6,6 6,6 இருக்குது. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கலாம். ஸோ இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறப்ப காமனாக உள்ள டேர்ம்ஸை நம்ம என்ன பண்ணிட்டோம், எடுத்து நோட் பண்ணிட்டோம். இப்போ இதே டேர்ம் தானே அங்கே ரைட் ஹேண்ட் சைட்லேயும் இருந்துச்சு. ஸோ ரெண்டுமே நமக்கு ஈக்குவலாக ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அவங்க கொடுத்துருந்த ஈக்குவேஷனை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ 5th ப்ராப்ளம். இதுவும் லாஸ்ட் ப்ராப்ளம் மாதிரியே ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதில் ஏபிசி 3 வேல்யூஸ் இருந்துச்சு, இதில் டி வேல்யூ எக்ஸ்ட்ரா இருக்குது, அவ்வளோதான். அதே மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து ட்ரூவா ஃபால்ஸா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ப்ரூவ் பண்ணி ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து ரெண்டும் ஈக்குவலாக வருதா இல்லையா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் சி பி இன்டர்செக்ஷன் டி இருக்குது. அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நமக்கு ஏ இன்டர்செக்ஷன் சி தெரியாது, பி இன்டர்செக்ஷன் டி தெரியாது. அதை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ ஏ இன்டர்செக்ஷன் சி அப்படிங்கிறப்ப ஏ வேல்யூ என்ன 1 2 3, அதே மாதிரி சி வேல்யூ வந்து 3 4. இப்போ இது ரெண்டுத்துக்கும் காமனாக உள்ளது இந்த 3 மட்டும்தான். ஸோ இதோட வேல்யூ அப்போ 3 மட்டும்தான். தென் அடுத்து பி இன்டர்செக்ஷன் டி. பி இன்டர்செக்ஷன் டிங்கிறப்ப அதே மாதிரி பி வேல்யூ 2 3 5 இன்டர்செக்ஷன் 1 3 5. ஸோ இதில் காமனாக இருக்கிறது 3ம் 5ம். ஸோ இதோடைய வேல்யூ 3 5. இப்போ இது ரெண்டையும் தான் என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணோன்னா ஏ இன்டர்செக்ஷன் சி இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் டி. இப்போ இந்த 2 வேல்யூவும் எழுதும்போது 3 இன்ட்டு 3,5. எப்பயும் போல் ஒரு நம்பர் எடுத்து ரெண்டோடையும் என்ன பண்ண போகிறோம், பேர் பண்ண போகிறோம். அப்படி பேர் பண்ணோன்னா 3,3 3,5 இதுதான் இதோடைய மல்டிப்ளிகேஷன் வேல்யூ. இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக நோட் பண்ணிக்கணும், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இதே மாதிரி அடுத்து ரைட் ஹேண்ட் சைடும் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஏ இன்ட்டு பி சி இன்ட்டு டி அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். அப்படி பண்ணோன்னா ஃபஸ்ட்டு 1 எடுத்துகிட்டு 3ஓடையும் பேர் பண்ண போகிறோம். ஸோ 1,2 1,3 1,5 தென் அதே மாதிரி 2 எடுத்துகிட்டு 2,2
2, 3, 2, 5. அதே மாதிரி 3 எடுத்துட்டு 3, 2, 3, 3, 3, 5. ஸோ A இன்ட்டு B ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அதே மாதிரி C இன்ட்டு D ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு 3 எடுத்துகிட்டு 3ஓடையும் பேர் பண்ண போகிறோம். 3, 1, 3, 3, 3, 5. Then 4, 1, 4, 3, 4, 5. இதுதான் இதோடைய மல்டிப்ளிகேஷன் வேல்யூ. இப்போ இது ரெண்டுத்துக்கு தான் இன்டர்செக்ஷன் எடுக்கணும். இன்டர்செக்ஷனுங்கிறப்ப காமன் வேல்யூஸ் தானே எடுப்போம். காமனாக என்ன வேல்யூஸ்லாம் இருக்குன்னு பார்ப்போம். இப்போது 3, 3 இங்கேயும் இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கலாம். 3, 3. அடுத்து 3, 5 இங்கேயும் இருக்குது. வேறு எதுவும் இருக்கா? வேறு எதுவும் இல்லை. ஸோ அப்போ இந்த ரெண்டு வேல்யூ தான். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு நம்ம வச்சுருந்ததுலையும் இந்த ரெண்டு டேர்ம் தானே இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஈக்குவலாக தான் வந்திருக்கு. அப்போ அவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்ன தான்? ட்ரூ தான். நாம் சால்வ் பண்ணிட்டோம்.